My dear students, I am your Anusuya ma'am. Really, I am very happy to take classes for you because many students commented their feedback about my class, and they have given a very positive one for my classes. So, this is the one which we can expect from the student. So, really, I'm very happy to take classes for you, my dear students. Uh, so previously I have taken classes, the basics, why you are going to study physics, what is the importance of physics, each and everything will relate to physics. And then basics, I have explained about some basics. Then engineering physics, the fifth unit, crystal physics. So in that I have explained about one particular topics. The basic terms already I have explained. But now we are going to see about Miller indices, one of the topic, and another one is interplanar distance or d-spacing. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸி அண்ட் இட் இஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் யூ. ஸோ அதனால இந்த யூனிட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ த மில்லர் இண்டைஸும் இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் இல்லைனா டீஸ்பேசிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு டாபிக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது சம் ஸ்டூடெண்ட்ஸ் நியூலி ஜாயின்ட் இன் மை கிளாஸ்னோ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கிறிஸ்டல் ஃபிசிக்ஸோட பேசிக்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ். ஸோ அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் டெய்லி ஒன் கோட் வி ஆர் சீயிங் நோ. ஸோ ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு ஒரு கோட் பார்க்குறோம் டெய்லி இல்லையா? டுடேஸ் கோட் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, எ குட் எஜுகேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். அதாவது என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஜுகேஷன் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஃபுல்லாக யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் மெனி திங்ஸ். ஸோ அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் எஜுகேஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி யூ கேன் கிவ் யுவர் செல்ஃப். தட் மீன்ஸ் உங்களுக்கு நீங்களே எஜுகேஷன் கொடுத்துக்கோங்க. தட் மீன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் டெய்லி, ஒரு விஷயமும் லேர்ன் பண்ணுங்கள். ப்ளஸ் எஜுகேஷன் அந்த ஃபீல்டு நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஒரு வெறும் டிகிரி கிடையாது. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, கேரக்டர் அண்ட் எஜுகேஷன் போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எஜுகேஷனில் நமக்கு கிடைச்ச இந்த கிஃப்டை நம்மளும் கற்றுக்கிட்டு நம்மளால் முடிஞ்சவரை அடுத்தவங்களுக்கும் உதவி செய்வோம். ஸோ இது எந்தளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்சதை அட்லீஸ்ட் சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? என்ன தெரியுமோ நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை எஜுகேஷன் ஃபீல்டில் அடுத்தவங்களுக்கு நம்ம நல்ல விதமாக சொல்லி கொடுத்து அவங்களோட லைஃப்பில் அவங்கள நம்ம டெவலப் பண்ண வைக்கலாம் இல்லையா? ஸோ எ குட் எஜுகேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் யூ கேன் கிவ் யுவர் செல்ஃப் ஆர் எனி ஒன் எல்ஸ். ஓகே, ரைட். So previously we have learned about that one of the quote, education plus character, and next we learned about what is it, education is the powerful weapon. So எஜுகேஷனும் கேரக்டரும் சேர்ந்தாதான் ஒரு ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நல்ல குட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் அதே மாதிரி எஜுகேஷன் வச்சு இந்த உலகத்தில் எதை வேணால் நம்மளால் மாற்ற முடியும். த சேம் வே நீங்கள் கற்றுக்கலாம் டெய்லி. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் நீங்கள் எந்த வகையில் வேணாலும் உதவி செய்யலாம். படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம், ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணி சில ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கலாம். ஸோ எது நமக்கு ஃபேவரபிளோ அதை நம்ம செய்யலாம். ஓகே.
நெக்ஸ்ட்டு கிறிஸ்டலோகிராஃபிக் டேர்ம்ஸ். இது வந்து நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் டு யூ. வாட் இஸ் தட்? யூ see the picture, what I have marked for you. In the bottom shaded portion is there. ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணி ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு யூனிட் செல். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, யூனிட் செல் இஸ் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் இல்லையா. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி வந்து ஒரு பிரிக் அதுதான் பேசிக், அந்த மாதிரி நிறைய செங்கலை அடுக்கி வச்சா மட்டும்தான் ஒரு பில்டிங்கை உங்களால் பில்ட் பண்ண முடியும் சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த யூனிட் செல்லுங்கிறது ஒரு பேசிக் யூனிட், ஃபண்டமெண்டல் யூனிட். அதை ரெப்பீட்டடாக நிறைய இது சேர்ந்தால் தான் ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், கிறிஸ்டல். அதுதான் யூனிட் செல். lattice points, a set of imaginary points in 3-dimensional space இல்லையா. ஒரு 3-dimensional ஸ்பேஸில் வந்து இமேஜினரி பாயிண்ட்ஸ், இன்ஃபைனைட் அரே ஆஃப் இமேஜினரி பாயிண்ட்ஸ், அதுதான் lattice பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் டாட்டாக இருக்கு இல்லையா, அதுதான் lattice பாயிண்ட்ஸ். அண்ட் lattice planes, you look at the diagram. In that diagram you see that இந்த மாதிரி லைனாக போட்டிருக்காங்க இல்லையா, கோடு கோடாக போட்ட மாதிரி இருக்கா, நடுவில் 2 இது மட்டும் அப்படி தெரியும். அந்த மார்க் பண்ண இடத்த பாருங்கள், lattice plane அப்படின்னு இருக்கும். ஸோ lattice plane அப்படிங்கிறது இந்த lattice பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி XYZ ஆக்சிஸில் எங்கே அது கட் ஆகுது ஒரு இடத்துலையும் அப்படிங்கிறத மார்க் பண்ணது தான் என்ன, இந்த lattice planes. அடுத்து lattice lines, அதாவது இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது தான் lattice lines. ஸோ ஸ்பேஸ் lattice ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, அதாவது என்னென்னா ஒரு lattice பாயிண்ட், செட் ஆஃப் இமேஜினரி பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பேஸில் இருக்கு இல்லையா, அதுதான் 3-dimensional ஸ்பேஸ், அதுதான் வந்து ஸ்பேஸ் lattice. ஸோ அந்த பாயிண்ட் இன்ஃபைனைட் அரே ஆஃப் இமேஜினரி பாயிண்ட்ஸ், அது lattice பாயிண்ட்ஸ். The line which joins the points, lattice points, அது lattice lines. lattice planes அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது 3 ஆக்சஸ்லேயும் வந்து எந்த ஒரு பாயிண்டில் lattice ஒரு பாயிண்ட் ஒரு எக்ஸ் ஆக்சஸில் எந்த இடத்துல கட் ஆகிருக்கு, ஒய் ஆக்சஸில் எந்த இடத்துல கட் ஆகிருக்கு, இசட் ஆக்சஸில் எந்த இடத்துல கட் ஆகிருக்கு, அதாவது இன்டர்செப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு lattice பாயிண்ட் எல்லாம் நம்ம வந்து லைன் பண்ணி கொண்டு வரதுக்கு பேர் தான் என்ன, lattice planes. basis or motif. basis I already told you அப்படின்னா ஒரு group of atoms அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு ஆட்டமாக இருக்கலாம், இல்லை அதோட பக்கத்தில் இன்னொரு ஆட்டமாக இருக்கலாம், அந்த மாதிரி அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பேசிஸும் எதுவும் சேர்ந்தா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், lattice பாயிண்ட்ஸும் சேர்ந்தால் தான் என்ன, ஸ்பேஸ் lattice ப்ளஸ் பேசிஸ் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இல்லையா. அதுதான் இங்கே கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். தென் யூனிட் செல், இனிஷியலி ஐ டோல்ட் யூ யூனிட் செல் இல்லையா. யூனிட் செல் தான் ஒரு ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக். கிட்டத்தட்ட ஒரு பில்டிங்கில் இருக்கிற ஒரு செங்கல் மாதிரி நிறையா செங்கல் அடுக்கி ஒழுங்காக ரிப்பீட்டடாக வச்சா, அரேஞ்ச் பண்ணி வச்சா தான் மொத்தமாக ஒரு பில்டிங் கிடைக்கும். அதே மாதிரி தான் யூனிட் செல்ங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக். இதெல்லாம் நிறைய ரிப்பீட்டடாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதில் ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் செல் நிறையா எல்லாம் யூனிட்ஸ் எல்லாம் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இங்கே lattice parameters, லாஸ்ட் டைம் ஐ ஆஸ்க்ட் திஸ் கொஷின் இன் மை ப்ரீவியஸ் வீடியோ. கேட்டிருந்தேன் lattice parameterனா என்னன்னு கேட்டிருந்தேன். அதாவது இன்டர்செப்ட் XYZ ஆக்சிஸில் கட் ஆகிற இன்டர்செப்ட் ABC, அது வந்து ஒவ்வொரு ஆரிஜினில் ஒவ்வொரு இடத்துலையும் மேக் பண்ணுற ஆங்கிள் இல்லையா, அது வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏபிசி அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் சேர்ந்தால் தான் lattice parameters. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். lattice பாயிண்ட்னா என்ன, ஸ்பேஸ் latticeனா என்ன, லைன்ஸ்னா என்ன, ஸ்ட்ரக்சர், யூனிட் செல், பேராமீட்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட். மில்லர் இண்டைசஸ் significance. I already told you. In this video we are going to see about Miller indices. First topic is Miller indices. What is the representation? Miller means, Miller அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட பேர். இட்ஸ் a நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் WH Miller, ஒரு crystallographer. He only used certain procedure
டு டெசிக்னேட் அ பிளேன். அதாவது என்னென்னா, இந்த மில்லர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட் அவர், கிறிஸ்டலோகிராஃபரு, ஒரு பிளேனை வந்து எப்படி டெசிக்னேட் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் ஒரு லேட்டஸ்ட் பிளேனை எப்படி டெசிக்னேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதனால அவரோட நேம் மில்லர் இண்டைசஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா என்னன்னு பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட் த ஷேப்ஸ் ஆஃப் த சிங்கிள் கிறிஸ்டல். அதாவது ஒரு கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இந்த ஃபஸ்ட் வீடியோ இட் செல்ஃப் பேசிக்ஸ். ஸோ ஒரு கிறிஸ்டலோடைய ஷேப், இஃப் யூ நோ தட், it will give a property, give its property இல்லையா. அதாவது அதோடைய பண்பை பற்றி சொல்லும். ஷேப்பு தெரிஞ்சால் அதோட கேரக்டர் தெரியும். ஸோ கேரக்டர் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் யூஸ் ஃபார் சம் அதர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ கிறிஸ்டலை பற்றி, அதோட ஷேப்பை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மெட்டீரியல் பற்றி படிக்கிறதுக்காகவும், தென் எக்ஸ்ஆர்டி பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ரேஸை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் இருக்குன்னா அதில் வந்து பாஸ் பண்ணி, அந்த எக்ஸ்ரே பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதில் அந்த சாம்பிளோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுதான் இங்கே எக்ஸ்ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ இந்த எக்ஸ்ஆர்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம், இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. அடுத்தது நெக்ஸ்ட், மில்லர் இண்டைசஸ்னால் என்ன? ஜஸ்ட் நவ் ஐ டோல்ட் யூ, லேட்டிஸோட பிளேன்ஸ், அதாவது ஒரு பிளேன் சொன்னோம் இல்லையா, எக்ஸ் ஒய் இசட் ஆக்சஸில் எங்கே கட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்கள். எங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஷேடடாக தெரியுது இல்லையா, இது வந்து ஒரு பிளேன், ஷேட் பண்ணிக்கிறது தான் ஒரு பிளேன், லேட்டிஸ் பிளேன்ஸ். அந்த பிளேனில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ண முடியும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 011 அப்படின்னு இருக்கும். அதாவது 011 பிளேன், மில்லர் இண்டைசஸ் பிளேன் ரெப்ரசன்டேஷன். ஒரு செட் ஆஃப் பேரந்தசிஸ்குள்ளே 011 அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு லேட்டிஸ் பிளேன். இதை பற்றி சொன்னவர் தான் கிறிஸ்டலோகிராஃபர் மில்லர். ஸோ இது வந்து செட் ஆஃப் 3 பாசிபிள் இன்டீஜர்ஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் HKL. HKL is nothing but, H means the intercept at x-axis and intercept at y-axis and intercept at in the place of z-axis. ஓகே, அதாவது என்னென்னா HKLங்கிறது இன்டீஜர் தான். ஆனால் இந்த இன்டீஜர் வந்து எந்த ஆக்சஸ் ரெப்ரசன்டேஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, H எக்ஸ் ஆக்சஸ் பேஸ்டாக இருக்கும், K ஒய் ஆக்சஸ் பேஸ்டாக இருக்கும், L இசட் ஆக்சஸ் பேஸ்டாக இருக்கும். ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் இன்டர்செப்ட்ஸ், அதாவது என்னென்னா இந்த HKL வந்து XY Z ஆக்சஸ்க்கு கரஸ்பாண்டாக அதோட பிளேன் ரெப்ரசன்டேஷன் சொன்னேன். இது வந்து என்னென்னா ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் இன்டர்செப்ட்ஸ் மேட் பை த பிளேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ, உங்களுக்கு ஈஸியாக புரியும். டெசிக்னேட் பிளேன் என்ன கிறிஸ்டல், ஒரு பிளேனை வந்து டிசைன், ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த பிளேன் இப்போ 011ங்கிறது ஒரு பிளேன். ஸோ இதை டிசைனிங் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இதை டெசிக்னேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் மில்லர் இண்டைசஸ். A set of 3 integers HKL within the parenthesis, அதாவது ப்ராக்கெட்குள்ளே அந்த ஒரு இன்டீஜர் எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் மில்லர் இண்டைசஸ். மில்லர் இண்டைசஸ் வந்து இதுதான் வந்து டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம, சரிங்களா. இந்த செகண்ட் பாயிண்ட்டை நம்ம டீட்டெயில்டாக உள்ளே பார்ப்போம். ஏன் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இன்டர்செப்ட் அப்படிலாம் போடுறோங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிம்பிள் வித் பிளேன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, HKLங்கிறது இன்டீஜர்ஸ், செட் ஆஃப் பேரந்தசிஸ். பேரந்தஸ்னால் உள்ளே நீங்கள் அந்த இப்போ வெளியில் போட்டிருந்தேன் இல்லையா ஒரு ப்ராக்கெட்டு, அந்த ப்ராக்கெட் தான், அதை தான் பேரந்தசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பாருங்கள், நோட்டுன்னு போட்டு பக்கத்தில் போட்டிருக்கோம் இல்லையா, அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இந்த இது எதை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா
டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பேரந்தசிஸ் வந்து பிளேனை ரெப்ரசன்ட் பண்ணும். இட் ரெப்ரசன்ட்ஸ் பிளேன். ஓகே, அடுத்தது இது பார்த்தீங்கன்னா புரியும், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி பேரந்தசிஸ் HKL இது சிங்கிள் பிளேன் ரெப்ரசன்டேஷன், ஒரே ஒரு பிளேன் ரெப்ரசன்டேஷன். அதே இது HKL வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, செட் ப்ராக்கெட் மாதிரி போடுவீங்க இல்லையா, அதை வந்து ஃபேமிலி ஆஃப் ஈக்வைடிஸ்டன்ட் பிளேன்ஸ். அதாவது என்னென்னா சிமிட்ரி, ஒன்று போல் இன்னொரு பிளேன் இருக்கும் இல்லையா, ஒன்று போல் இருக்கும், சிமிட்ரி ஒத்து இது மாதிரி இருக்கும். இப்போ ஒரே மாதிரி பிளேன் இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே வந்து சிமிட்ரி ஈக்குவலன்ட் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் முக்கியம், ப்ராக்கெட் எப்படி போடுறீங்கிறது முக்கியம். இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் HKL போடுவீங்க இல்லையா, இது வந்து டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்புறம் வந்து இந்த மாதிரி அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சிம்பிள் மாதிரி போட்டிருக்கீங்க இல்லையா கீழே லாஸ்ட்டு, அது வந்து டைரக்ஷனுக்குரியது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாக்ஸில் இருக்கிறது பிளேனுக்குரியது, இட் ரெப்ரசன்ட்ஸ் பிளேன் பற்றினது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் தட்ஸ் ஃபார் டைரக்ஷன் பேஸ். கீழே ரெண்டாவது கொடுத்துருக்க இல்லையா நோட் போட்டு, அது வந்து டைரக்ஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிற சிம்பிள். ஸோ சிம்பிள் இஸ் இம்பார்ட்டன்ட். பிளேன் ரெப்ரசன்டேஷன் நம்ம வந்து மில்லர் இண்டைசஸ் வந்து பிளேன் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ எந்த ப்ராக்கெட் யூ ஹாவ் டு யூஸ், ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் பாரு, நோட் HKL சாதாரணமாக சிங்கிள் பிளேன், அதுதான் வந்து மில்லர் இண்டைசஸ் பிளேன் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் மில்லர் இண்டைசஸ். மில்லர் இண்டைசஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ த இன்டர்செப்ட். இன்டர்செப்ட்னா என்ன, 3 ஆக்சிஸ் XYZ. எக்ஸில் எந்த இடத்துல பிளேன் கட் ஆகுது, ஒயில் எந்த இடத்துல பிளேன் கட் ஆகுது, இசட்டில் எந்த இடத்துல பிளேன் கட் ஆகுது, தட் இஸ் வாட் வி ஆர் சேயிங் இன்டர்செப்ட். ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படின்னா தலைகீழாக எழுதுறது. யூ ஹாவ் டு ரைட், சப்போஸ் இப்போ 2ன்னு எழுதுறீங்கன்னா 2ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, 1/2. அப்புறம் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3 இருக்குது, எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், 6 வரும். ஸோ தட் இஸ். அடுத்தது இது ஒரு டயக்ராம் பார்ப்போம், எக்ஸாம்பிள், அப்போ தான் இது புரியும். Look at the diagram. In this diagram, x-axisல கேபிட்டல் A அது எந்த இடத்துல கட் ஆகிருக்கு, கரெக்டாக இன்டர்செப்ட்டு 2Aல கட் ஆகிருக்கு. அந்த சின்ன சின்ன கோடு போட்டிருக்காங்க பாருங்கள், ஆரிஜினுக்கு அப்புறம் ஒரு சின்ன லைன், அதுக்கு அடுத்தது 2A. ஸோ x-axisல 2Aல கட் ஆகிருக்கு. y-axisல இட் கட்ஸ் ஆன் 3B. z-axisல எங்கே கட் ஆகிருக்கு அந்த பிளேனு, 2Cல கட் ஆகிருக்கு. இப்போ இந்த 3 பாயிண்ட் யூ ஆர் கோயிங் டு ஜாயின், 2A 2C 3B, 3 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஸோ இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பிளேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் மில்லர் இண்டைசஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாட் ஐ டோல்ட் யூ ஃபர்ஸ்ட், ரைட் இன்டர்செப்ட். இந்த பிளேனில் இன்டர்செப்ட் என்ன, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 2A, ஒய் ஆக்சிஸ்க்கு 3B, இசட் ஆக்சிஸ்க்கு 2C. அதே மாதிரி ரெசிப்ரோக்கல். வாட் இஸ் அ ரெசிப்ரோக்கல்? ரெசிப்ரோக்கல்ஸ் என்ன, 2க்கு 1/2, 3க்கு 1/3, அடுத்து 2க்கு 1/2. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 2க்கு 3க்கும் எல்சிஎம் இஸ் 6. ஸோ இப்போ யூ ஹாவ் டு கன்வெர்ட் தி ரெசிப்ரோக்கல் டு ஹோல் நம்பரை மாற்றணும் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிறத. அப்போ என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் வந்து 6, அங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரில் எதால் மல்டிப்ளை பண்ணணும், உங்களுக்கு 6 கிடைக்க எதை வச்சு பண்ணால் வரும், 3 வருமா, 3 × 2 6. அப்போ 3, 2 and 3. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இன்டர்செப்ட் எழுதுறீங்க. எங்கே இன்டர்செப்ட்டு, 2A 3B 2C. நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் எழுதுறீங்க, 1/2 1/3 1/2.
அடுத்து எல்சிஎம் எடுக்கிறீங்க 2 3க்கு டினாமினேட்டர் கீழே இருக்குது இல்லையா, அதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 6. எல்சிஎம் எடுத்து அந்த ரெசிப்ரோக்கில் இப்போ என்னவா மாற்ற போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். எதுவாக, ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், மேலே மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டரில். கீழே 2 இருக்குது, 6 எப்போ கிடைக்கும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே உங்களுக்கு 6 கிடைக்கும். அப்போ கீழே மேலேயும் 3ஆல் 6 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 3. செகண்டு 1/3 இருக்கா, அதை வந்து எப்படி பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் ஹோல் நம்பர் கிடைக்கும், அதனால் 2. தேர்டில் டினாமினேட்டரில் 2 இருக்குது, அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஹோல் நம்பர் கிடைக்கும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, 3 2 3. ஒன்றும் இல்லை, தேர்ட் ஸ்டெப் வந்து செகண்ட் ஸ்டெப்பு ரெசிப்ரோக்கில் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் இட் டு ஹோல் நம்பர் மாற்றுறீங்க. மில்லர் இண்டைசஸ் ஃபார் த பிளேன் ஏபிசிஸ் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். 3 2 and 3ன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து கமா போடாமல் வித்தவுட் கமாஸ் யூ ஹவ் டு ரைட் தீஸ் நம்பர்ஸ் வித்தின் செட் ஆஃப் பேரந்தசிஸ். இது எல்லாத்தையும் ஒரு பேரந்தசிஸ்குள்ளே எழுதுகிறோம், அதாவது ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் மில்லர் இண்டைசஸ். 3 2 3 பிளேன் ரெப்ரசன்டேஷன். சரியா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இட் ஷோஸ் இன்டர்செப்ட் அட் த எட்ஜ். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் அந்த பிளேனு கடைசியாக எண்டில் வந்து டச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அங்கே 1 கொடுத்துடலாம். ஆனால் ஒய் ஆக்சிஸில் என்னது, ஷேடு அப்படியே பேரலாக இருக்கா. இப்போ ஷேட் பண்ண பிளேன் வந்து ஒய்க்கும் இசட்டுக்கும் பேரலாக இருக்கும். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸோட எண்டில் மட்டும்தான் இன்டர்செப்ட் கட் ஆகிருக்கு அந்த பிளேனில், ஆனால் ஒய்யும் இசட்லேயும் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அது வந்து என்ன, 0 0. இன்டர்செப்ட்ஸ் ஆர் 1 இன்ஃபினிட்டி அண்ட் இன்ஃபினிட்டி. புரியுதா, எக்ஸ் ஆக்சிஸோட இன்டர்செப்ட் வந்து 1, ஏன்னா எட்ஜில் கட் ஆகிடுச்சு, ஷேட் பண்ண போர்ஷன் பாருங்கள். ஒய் ஆக்சிஸ்க்கு இட் டசன்ட் மீட், அதாவது என்னென்னா பிளேன் போய்கிட்டே இருக்குது, ஷேடானது எங்கே போய் மீட் ஆகுதுன்னு தெரியாது, அதனால் இன்ஃபினிட்டி. இசட் ஆக்சிஸில் பாரு, அதுவும் இந்த ஷேட் பண்ண போர்ஷன் நீங்கள் கீழே கொண்டு வந்தாலும் என்ன ஆகும், இன்ஃபினிட்டி. அதாவது எங்கே போய் மீட் ஆகும்னு தெரியாது பிளேனு, அதனால் இன்ஃபினிட்டின்னு போட்டோம். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் செகண்ட் ஸ்டெப் 1/1 1/infinity 1/infinity. அப்போ என்ன 1/1னா 1 தான், 1/infinityனா 0, அடுத்ததுக்கும் 0. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த டயக்ராம் பாருங்கள். ஷேடட் போர்ஷனை மட்டும் பாரு. ஷேடானது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு அவுட்ரு கடைசியில் எக்ஸில் வந்து இந்த பிளேனு, அதாவது இந்த மொத்த கியூபோட எட்ஜு எங்கே முடியுதுன்னு பாரு, அந்த இடத்துல கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட், ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ நீ பார்த்தேன்னா ஈஸியாக சொல்லலாம். 1 minute வெயிட். சாரி, ஸோ in this one இப்போ வந்து 1 minute வெயிட். You look at that. This position இந்த இடத்துல மட்டும் கட் ஆகிருக்கும், ஆனால் இங்கே பாரு எக்ஸ் ஆக்சிஸோட எட்ஜ் இது. இப்போ இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், இங்கே தான் இந்த இடம், இது இந்த இடத்துல கட் ஆகிருக்கும், ஆனால் இங்கேயும் பாருங்கள் எட்ஜில் கட் ஆகலை. ஸோ எந்த இடத்துல வந்து எக்ஸில் மட்டும் கட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அந்த இடம் வந்து 1 நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் இங்கேயும் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை 0ன்னு மார்க் பண்ணிக்கலாம், ஈஸியாக சொல்ல போனால். ஓகே, ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்.
Okay, right. Next, sorry, this is somewhat take some time. It takes some time. Don't be think negative. Okay, right. Okay, we will go for the next. So in the next example, we will see that this is the next one. In that you look at this picture. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து எக்ஸ் ஆக்சஸில் ஷேடிங் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் அப்போ சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் எக்ஸ் ஆக்சஸ். 1 minute please. It takes some time because I am operating this one in the mobile itself. ஸோ அதனால தான் வெயிட் ஃபார் அ மினிட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸில் இருக்கா, ஆனால் இங்கே எதுவும் இல்லையா, இங்கே எதுவும் இல்லையா, இது எக்ஸில் மட்டும் இருக்கிறதுனால 100. லைக்வைஸ் அண்ட் இந்த நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எந்த இடத்துல மட்டும் மேலே எட்ஜு லாஸ்ட்டு கட்டாயிருக்கு, ஒயில் மட்டும்தான். அதனால் இங்கே நம்ம ஒயில் 1 போட்டிருக்கோம், மிச்சம் ரெண்டும் 0 அப்படின்னு போட்டுக்கலாம் பிளெயினுக்கு. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸில் ஒரு இதில் கட்டாயிருக்கு, ஒயில் கட்டாயிருக்கு, இசட்டில் கட்டாயிருக்கு. ஸோ 1 வச்சுக்கலாம். அண்ட் இந்த நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 110 பாருங்கள், 0 லாஸ்ட் 1 இசட் ஆக்சஸ் மட்டும் இல்லை. ஆனால் இந்த இது எங்கே இங்கே இருக்குது, இதில் நோட் பண்ணுங்கள், இந்த இடத்துல கட்டாயிருக்கு, இங்கேயும் கட்டாயிருக்கு, ஆனால் இங்கே மட்டும் கட் ஆகலை. ஸோ அதனால் இது மட்டும் 0. ஓகே, ரைட். அடுத்தது and in the next this is also one small example for you. இதுவும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எந்த ஆக்சஸ் பாருங்கள், இது மட்டும் 0 வருது, இந்த இதில் மட்டும் லாஸ்ட்டு கட் ஆகலை இல்லையா, எக்ஸில் மட்டும் சாரி ஸோ it cuts only z and y. ஸோ எங்கே ஆகலை, இங்கே இது ஆகலை, எக்ஸில் மட்டும் ஆகலை, அப்போது எக்ஸுக்கு 0 ரைட்டா. ஸோ தட்ஸ் அ திங். அடுத்தது கொஷின் செஷன், மில்லர் இண்டைசஸ். இப்போ கொஷின் கேட்க போகிறேன். இந்த கொஷினை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கோயிங் டு யூஸ் த ப்ரொசீஜர் வாட் ஐ டோல்டு. நான் என்ன ப்ரொசீஜர் சொன்னனோ அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி இதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் வந்து இதில் ஒரே ஒரு சின்னது பாசிட்டிவ் ஆக்சிஸ் நெகட்டிவ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சேஞ்ச் இருக்கும். பாசிட்டிவ் ஆக்சிஸ்னால் ப்ளஸில் இருக்கும், நெகட்டிவ் ஆக்சிஸ்னால் மைனஸில் இருக்கும். டாட்டாக போட்டிருக்காங்க இல்லையா டயக்ராமில், அது வந்து நெகட்டிவ் ஆக்சிஸ். சாலிட் லைனாக கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் ஆக்சிஸ். இதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், மில்லர் இண்டைசஸ் 4 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும், ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ரெசிப்ரோக்கில் ஹோல் நம்பராக மாற்றணும், செட் ஆஃப் பேரந்தசிஸில் எழுதணும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் விச் யூ ஹவ் டு ஃபாலோ டு ஃபைண்ட் லேட்டஸ்ட் பிளேன்ஸ், அதாவது மில்லர் இண்டைசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர். ஓகே, கரெக்ட் ஆன்சர் கமெண்ட் பண்ணி எல்லோரும் பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ யூ கமெண்ட் தி கரெக்ட் ஆன்சர் இன் தி கமெண்ட் செக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் interplanar distance. interplanar distanceனால் என்ன, d-spacingனா என்ன, what do you mean by interplanar distance, what do you mean by d-spacing, both are same. சரியா, அதாவது என்னென்னா பக்கத்தில் இருக்கிற 2 பிளேனுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்ன, d-spacing, ரைட். ஸோ அதுதான் எப்படி கேட்டாலும் you have to write this. okay, the distance between any 2 successive parallel planes. ஏதாவது என்னென்னா 2 பேரலல் பிளேனுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், அதுதான் இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, இல்லைனா டி ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். ஸோ we are going to see one example. look at the diagram. இந்த டயக்ராம் பாருங்கள், ஆக்சஸ் பாருங்கள், நோட் பண்ணுங்கள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். சரிங்களா, ரைட். 1 minute.
we will use this one. Okay, so this is x-axis, this is y-axis, and this direction is the z-axis. So idhila you are going to look at this diagram. So enna indha idhila pathina center, this one is the origin O. இப்போ இந்த இதில் நீங்கள் ஒரு பிளேன் எந்த பிளேன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா you are going to take A, B, C. அதாவது x ஆக்சிஸில் A கட் ஆகுது, y ஆக்சிஸ் B and z ஆக்சிஸ் C. So you are going to consider the plane A, B, C. இப்போ என்னென்னா இந்த பிளேன் ஆரிஜின் வழியாக நம்ம வந்து இன்னொரு பிளேன், இதில் இன்னொரு பிளேன் த்ரூ த ஆரிஜின் இன்னொரு பிளேன் வந்து இருக்கிறதா யூ ஆர் கோயிங் டு இமேஜின். ஸோ அதை வந்து அப்போ இந்த ரெண்டு பிளேனுக்கு இடையில என்ன டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்காக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ட்ரா ஒன் நார்மல் லைன் ஃப்ரம் திஸ் ஆரிஜின் O. இதுலேருந்து ஒரு நார்மல் லைன் போட்டு அதை Pன்னு சொல்லி அதுக்கு பேர் கொடுத்துட்றீங்க. ஓகே, அப்புறமா அந்த நார்மலில் இருந்து 3 இடத்துல அந்த பிளேன் இருக்கு இல்லையா, 3 இடத்துல கட் ஆகுது இல்லையா, A, B அண்டு C. இந்த 3 இடத்துக்கும் டாட்டட் லைன் போடுறீங்க, நார்மல் லைன். இதுலேருந்து Pலேருந்து போட்டிருக்கோமா, இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் நோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆங்கிள் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. சரியா, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இடையில இருக்க ஆங்கிள் ஆல்ஃபா. அப்புறமா அந்த நார்மல் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் அந்த ஆரிஜின் ஒய் இடையில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு கிடைக்கிறது பீட்டா, அடுத்தது காமா, ஆல்ஃபா பீட்டா காமா நோட் பண்ணிக்கிட்டோம். புரியுதா, இப்போ இது நோட் பண்ணியாச்சு. இப்போ A/H அப்படின்னா என்ன, ஏங்கிறது அந்த க்யூபோட சைடு இல்லையா, க்யூபோட எட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஏ 3 பக்கமும் ஏவாக தான் இருக்குது, க்யூப்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்குது ஏ. ஸோ இங்கே ஏங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு A பை ஹெச்ன்னு போட்டிருக்காங்களே, ஹெச்ங்கிறது என்ன ரெப்ரசன்டேஷன்னா மில்லர் இண்டைசஸ். ஹெச் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஹெச், ஒய் ஆக்சிஸ்க்கு கே, இசட் ஆக்சிஸ்க்கு எல். அதனால் A/H. இங்கே ஒய் ஆக்சிஸ்க்கு B/K, இசட் ஆக்சிஸ்க்கு என்ன போட்டிருக்கோம் C/L. ஸோ இதை ரெப்ரசன்டேஷன் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஃப்ரம் த ஜியோமெட்ரி ஆஃப் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்ஸ். இப்போது இந்த டயக்ராம்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு தெரியும், யூ நோ த ஃபார்முலா ஃபார் தட். காஸ் தீட்டா மீன்ஸ் என்ன, sin theta opposite side by hypotenuse. Cos theta means adjacent side by hypotenuse இல்லையா. அடுத்துள்ள பக்கம் பை சொல்லுவீங்க, ஏதோ சம்திங் கர்ணம், ரைட். ஸோ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறது, அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆல்ஃபா இங்கே இருக்கா, இந்த ஆல்ஃபாவோட அட்ஜசன்ட் சைடு என்ன உங்களுக்கு, ஆல்ஃபா இருக்கா, ஆல்ஃபாவோட அட்ஜசன்ட் சைடு உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், இந்த 1 minute I will explain. We will use the pen, then only it is easy to understand. Why it doesn't opens, I don't know, it takes some time. Sorry. Okay, right, now it will be easy. Okay, so cos alpha, right. So this cos alpha we need, cos alpha means adjacent side by hypotenuse. So you have to take the triangle A alpha, the triangle, in the triangle alpha, cos alpha வேணும், அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவீங்க, adjacent side. இதோட adjacent side என்ன, OP இல்லையா, OP by OA, OP by OA. OP by OA கொடுத்தீங்கன்னா என்ன, ஓபிங்கிறது என்ன, நார்மல் லைனு. அதுக்கு ஒரு ஓபி வந்து எல்லா இடத்துலையுமே என்ன தான் சொல்கிறாங்க, டி ஸ்பேஸிங். ஒரு பிளேனுக்கும் இன்னொரு பிளேனுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ், அது டின்னு சொல்கிறோம். ஓஏ அதை என்னன்னு சொல்லிட்டோம், A/H அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் OP/OA, ஓபிக்கு பதிலாக டி, ஓஏக்கு பதிலாக என்ன போடுறோம், A/H. டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா என்ன ஆகிடுது, H/A. ஓஏ டினாமினேட்டரில் இருக்குது, ஸோ OP/A/Hன்னு இருக்குது. அதனால் இது எப்படி எழுதலாம், ஓபிக்கு பதிலாக டி, ஓஏக்கு பதிலாக A/H போட்டிங்கன்னா இந்த பக்கம் இப்படி எழுதும்போது H/Aன்னு எழுதலாம், DH/Aன்னு ஆகிடுது. சிமிலர்லி
காஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு அந்த ட்ரையாங்கிள் நோட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஓபி பை காஸ் பீட்டா கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு வந்து என்ன இருப்பீங்க? ஓபி இந்த லைன் இருக்கு இல்லையா, அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ் என்ன போடுவீங்க? ஓபி போடுவீங்க இல்லையா. ஓபி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஓபிக்கு பதிலாக டி, ஓபிக்கு பதிலாக ஏ பை கே போடலாமா? ரைட்டு. அதே மாதிரி காஸ் காமாவுக்கு எழுதலாம் இல்லையா. ஸோ இதே மாதிரி எழுதினோன்னா நமக்கு காஸ் காமாஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு ஓசிக்கு பதிலாக எல் பை ஏன்னு போடுறோம். சாரி, ஓசிக்கு பதிலாக ஏ பை எல், பட் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால எல் பை ஏன்னு போடுறோம் இங்கே. ஸோ ஓவரால் என்ன கிடச்சிருச்சு? காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா கிடச்சிருச்சு இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட் we know the formula cos square alpha plus cos square beta plus cos square gamma is equal to 1 இல்லையா. அந்த ஃபார்முலா படி நம்ம கண்டுபிடிச்ச cos alpha square dh by a square d plus dk by a square, சாரி இங்கே டினாமினேட்டர் 2 அப்படின்னு இருக்கு, அது வந்து a தான். dk by a the whole square, அடுத்தது dl by a square. சரியா. அடுத்தது அதாவது இங்கே வந்து this one is also a, செகண்ட் போட்டிருக்கோம் இல்லையா. இது a தான். dh by a the whole square, dk by a the whole square, dl by இது l by a the whole square is equal to 1. இப்போ d square by a square காமனாக வெளியே எடுத்துடுறோம். then you are having h square plus k square plus l square is equal to 1. இப்போ d square and the denominator a square comes to right hand side, so d square is equal to a square by இங்கிட்டு இருக்க மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்தால் டிவிஷன் ஆயிரும். ஸோ அதனால் h ஸ்கொயர் கே ஸ்கொயர் எல் ஸ்கொயர் அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வரும்போது டிவிஷன் வந்துடும். h ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் எல் ஸ்கொயர். டி ஸ்கொயரை டேக் த ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், யூ கெட் டி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்போனா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தா a by root of h square plus k square plus l square, right? So this is the thing which we have to understand. So DHKL அப்படின்னா என்ன அர்த்தம்? D spacing or interplanar spacing, ரெண்டு பிளேனுக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? parallel planes, ரெண்டு அடுத்தடுத்து இருக்க ரெண்டு parallel planesக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். This is the final formula. D spacing or interplanar spacing is equal to a by root of h square plus k square plus l square. This is the formula which you should know, because in other in the next classes or next problematic questions, you should use this formula in many places. So d spacing is equal to what is that? A by root of h square plus k square plus l square. Okay. So okay, thank you dear students. It's my pleasure. I am very moreover I am very happy to take classes for my dear students. Further, if you are having any doubt, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. தயவு செஞ்சு கொஷின்ஸ் வந்து நல்லா ஒரு கொஷினை நல்லபடியாக கவனிங்க, நல்லா படிங்க. இந்த மாதிரி இந்த இதில் நான் போட்டிருக்க கொஷினுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த கொஷின்ஸ்க்குரிய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மில்லர் அண்ட் ஐசஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அது சம்மந்தமாக போடுங்க. ஸோ ஃபர்தர் இஃப் யூ வாண்ட் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆல் you tell me, I will clear your doubt. Okay, thank you so much.